I find that the great lack among brothers is the willingness to take spiritual responsibility in churches. நான் கவனித்த காரியம் என்னவென்றால், நம்முடைய சபைகளிலே ஆவிக்குரிய ரீதியிலே பொறுப்பு எடுப்பதற்கு சகோதரர்கள் இல்லை. அதிலே நாம் ஒரு இழப்பை தான் பார்த்திருக்கிறோம். And there's a general sluggishness and laziness on the part of brothers. சகோதரருடைய சார்பிலே ஒரு தொய்வு, ஒரு சோம்பேறித்தனம் தான் காணப்படுகிறது. In some places I find the sisters are more zealous and eager. சில இடங்களிலே சகோதரரை காட்டிலும் சகோதரிகள் அதிக உற்சாகமாக அவர்கள் பொறுப்பெடுப்பதற்கு முன்னுக்கு வருகிறார்கள். Now when it comes to practical matters like arranging for a conference or anything like that, நடைமுறை காரியங்களாக இருக்கக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸ் ஒழுங்குகள், இதற்குரிய ஆயத்துகள் என்பதை குறித்து பேசும்பொழுது, there I find in all of our churches a great willingness on the part of brothers to sacrifice time and sleep and energy and everything in order to help in every way possible. எல்லா விதத்திலேயும் உதவி செய்யும்படியாக சகோதரர்கள் எவ்வளவோ தியாகம் செய்து அதற்காக அதிகமாய் உழைக்கிறார்கள், ஈடுபடுகிறார்கள், ஆயத்த வேளைகளிலே பொறுப்பெடுக்கிறார்கள். And also in giving money what they have earned for the work of the Lord. தேவனுடைய ஊழியத்திற்கென்று தாங்கள் சம்பாதித்த பணத்தை தியாகமாய் கொடுப்பதற்கும் ஆயத்தமாய். In all that we are great examples. இந்த பகுதிகளிலே நாம் பெரிய உதாரணங்களாய், மாதிரிகளாய் இருக்கிறோம். I don't devalue that. I think it's very good. அது மிகவும் நல்லதுதான் என்று நான் சொல்கிறேன். In giving, in hard work, practical work, நடைமுறை காரியங்களிலே, கொடுப்பதிலே, கடினமாய் உழைப்பதிலே நாம் மாதிரிகளாய் இருக்கிறோம். all of our churches, especially Tamil Nadu, எல்லா சபைகளிலும், குறிப்பாக தமிழ்நாட்டிலே அதிகமாய் பார்க்கிறோம். That's a great example. அது ஒரு பெரிய நல்ல மாதிரியாக இருக்கிறது. But those are jobs that even unbelievers can do. ஆனால் இந்த விதமான வேலைகளையும் பணிகளையும் அவிசுவாசிகள் கூட செய்ய முடியும். Supposing the brothers don't do all the practical arrangements for a conference, we can ask unbelievers to do it and pay them for it. உதாரணமாக இப்படிப்பட்ட நடைமுறை பணிகளுக்கெல்லாம் சகோதரர்கள் வேலை செய்வதற்கு நேரமில்லையோ மனமில்லையோ அப்படி இருந்தால் அவிசுவாசிகளுக்கு நாம் கூலி கொடுத்து இந்த வேலைகளை செய்ய சொல்லலாம். But there's certain jobs in the church we can never ask an unbeliever to do. ஆனால் சபையிலே சில பணிகள் இருக்கிறது, ஒரு காலம் நாம் அவிசுவாசிகளை செய்யும்படியாக கேட்க முடியாது. Ministry of the word, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊழியம், and taking spiritual responsibility to shepherd young believers. ஆவிக்குரிய பொறுப்பு, மேய்ப்பர்களாக எடுக்கக்கூடிய பொறுப்புகள், ஆவிக்குரிய தலைவர்கள். There are such great needs in these two areas especially. குறிப்பாக இந்த நான் கூறிய அந்த இரண்டு பகுதிகளிலே மிகப்பெரிய தேவை இருக்கிறதை நான் உணர்கிறேன். One is ministering God's word. ஒன்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊழியம். I don't mean just getting up and wasting people's time by saying so many unnecessary things. தேவையில்லாத உபயோகமில்லாத காரியங்களை எழுந்து நின்று பேசி நேரத்தை போக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நான் சொல்லவில்லை. So many people have a lust to get up and preach. அநேகருக்கு எழுந்து நின்று பிரசங்கிக்கக்கூடிய இச்சை இருக்கிறது. And many people do. அநேகர் செய்யவும் செய்கிறார்கள். But they don't say what is edifying to people. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை அவர்களால் சொல்ல முடிவதில்லை. Because to say something edifying, we must have spent time studying God's word and getting to know God personally. அப்படி நாம் பக்தி விருத்தி அடையக்கூடிய விதத்திலே வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் வேத வார்த்தையை படிப்பதில் அதிக நேரத்தை செலுத்த வேண்டும், தேவனை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்க வேண்டும். The second area is the area of shepherding and caring for younger believers. இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், மெய்ப்பன் என்கிற ஒரு வேலையை செய்ய வேண்டும். அதாவது வாலிபர்கள், இளைய மக்களுக்கு ஒரு மெய்ப்பன் போன்ற பணியை செய்வது. Now you don't have to be a elder in order to be a shepherd of others. மற்றவர்களுக்கு மெய்ப்பனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மூப்பராகத்தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதல்ல. No, you can have a care for younger believers even if you're not an elder. நீங்கள் ஒரு மூப்பர் இல்லாவிட்டாலும் நீங்கள் இளைய விசுவாசிகளை பொறுப்பெடுத்து அவர்களை கவனித்து விசாரிக்க முடியும். In fact, an elder cannot take responsibility for too many people.
மூப்பருக்கு அதிகமான மக்கள் மீது பொறுப்பெடுப்பது கடினமாயிருக்கும். When you look at Jesus' example, he cared only for 12 people. இயேசு மாதிரியை நாம் எடுப்போமானால் அவரால் 12 பேருக்கு தான் பொறுப்பெடுக்க முடிந்தது. He was a perfect shepherd. அவர் ஒரு பூரண மேய்ப்பராக இருந்தார். And he showed that really you can only shepherd about 12 people. உண்மையாலுமே திறம்பட மேய்ப்பருடைய பணியை செய்ய வேண்டுமானால் ஒரு 12 பேருக்கு தான் நீங்கள் மேய்ப்பராக பொறுப்பெடுக்க முடியும். So, if a church has got only 12 brothers, that's fine. You can have one elder. ஒரு சபையிலே 12 விசுவாசிகள் தான் இருக்கிறார்கள் என்றால் அந்த 12 பேருக்கு மூப்பராக இருக்க நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். Those 12 brothers can shepherd their wives. So you have 12 families, you can have one church, one elder. 12 சகோதரர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு மேய்ப்பராக இருக்க முடியும். ஆகவே சகோதரர் மூப்பராக இருக்கிற 12 பேரை பொறுப்படுத்தால் போதும். மொத்தம் 14 குடும்பங்கள் இருக்கு, 12 குடும்பங்கள் இருக்கிறது. If those 12 brothers are willing to shepherd their wives, then you need only one elder there. அந்த 12 சகோதரர்களும் தங்களுடைய மனைவிமார்களை மேய்ப்பதற்குரிய பராமரிக்கக்கூடிய பொறுப்பை எடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பார்களே ஆனால் ஒரு மூப்பர் போதும். And he must shepherd his children also. மனைவியோடு கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த சகோதரன் மேய்ப்பனாக இருக்க வேண்டும். But many brothers are not good shepherds to their families. ஆனால் நாம் காண்கிறது என்னவென்றால் அநேக சகோதரர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்க முடிவதில்லை. What does it mean to be a good shepherd? ஒரு நல்ல மேய்ப்பராக இருப்பது என்றால் என்ன பொருள்? If you want to know the type of shepherd you should be to your family, எந்த விதமான மேய்ப்பனாய் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் read Psalm 23. சங்கீதம் 23 நீங்கள் வாசியுங்கள். This is a picture of a shepherd. மேய்ப்பனுடைய ஒரு படமானது அழகாக இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. So, instead of reading the Lord is my shepherd, இங்கே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று வாசிப்பதற்கு பதிலாக here is a wife saying, my husband is my shepherd. இங்கே மனைவி இப்படி சொல்லுகிறாள் என்று நாம் வாசிக்கலாம். மனைவி சொல்கிறாள், என் கணவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். So I don't lack anything. ஆகவே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. My husband makes me to lie down in pleasant places and encourages me. என் கணவர் என்னை புல்நடைகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு விடுகிறார். என் ஆத்துமாவை என் கணவர் தேற்றுகிறார். Guides me. அவர் என்னை வழிநடத்துகிறார். And if I walk into fearful situations, verse 4, I'm not afraid because he's there. நான் பயப்படக்கூடிய சூழ்நிலையிலே நடந்தாலும் என்னுடைய கணவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நான் பயப்பட தேவையில்லை. And with such a shepherd, I will only experience, verse 6, goodness and loving kindness all the days of my life. அப்படி ஒரு மேய்ப்பன் எனக்கு இருக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்ல முடியும். That should be the testimony of your wife if you are a good shepherd as a husband. கணவனாய் இருக்கக்கூடிய நீங்கள் மனைவிக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த 23ஆம் சங்கீதம் தான் உங்கள் மனைவி உங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கும். And your children should be able to say, பிள்ளைகளும் இதே போல சொல்ல வேண்டும். My father is my shepherd. என்னுடைய அப்பா எனக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். So I don't lack anything. ஆகவே எனக்கு எந்த குறையும் இல்லை. Because he encourages me and அவர் என்னை தேற்றுகிறார். Leads me in paths of righteousness. என்னை நீதியின் பாதையிலே எங்க அப்பா என்னை நடத்துகிறார். Protects me from all fear. எல்லா விதமான பயத்திலிருந்தும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுகிறார். And goodness and loving kindness are always there with me. என்னோடு கூட எப்பொழுதுமே நன்மையும் கிருபையும் தொடர்ந்து என்னோடு கூட இருக்கிறது. When there is a man in a house, ஒரு குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கும் பொழுது it's a tremendous responsibility to be a father and a husband. ஒரு தகப்பனாய் இருப்பது என்பதும் ஒரு கணவனாய் இருப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. And if you can do that with God's help, தேவனுடைய உதவியோடு கூட நீங்கள் இதை திறம்பட செய்வீர்களானால் then you will be prepared to do that for many younger brothers in the church. நீங்கள் சபையில் உள்ள இளைய சகோதரர்களுக்கு அதுபோல நீங்கள் இருக்க வாய்ப்புண்டு. Whatever your age is, even if you are 16 years old, உங்களுக்கு எந்த வயதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 16 வயது தான் இருக்கிறது என்று சொல்லலாம். There are some boys in your church who are younger than you. உங்களை காட்டிலும் வயதிலே குறைவானவர்கள் பையன்மார்கள் உங்கள் சபையில் இருக்கிறார்கள். There are 7-year-old boys and 8-year-old boys. 7 வயது பையன் இருக்கிறான், 8 வயது பையன் இருக்கிறான். Who's going to encourage them and lead them to Christ? அவர்களை யார் உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவண்டை வழிநடத்த போவது? You can't leave it all to the elders. எல்லா பொறுப்புகளையும் எல்லா வேலைகளையும் மூப்பரிடத்திலேயே நீங்கள் விட்டுவிட முடியுமா? You may have a church of 100 people with 2 elders. How can the elders do everything? ஒரு சபையில 100 பேர் இருக்கிறார்கள், 2 மூப்பர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த 2 மூப்பர்கள் எப்படி எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி செய்ய முடியும்?
You got to help them. நீங்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். See, like in a large family. ஒரு பெரிய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். I once visited a home in Europe which had about 15 children. ஒருமுறை நான் ஐரோப்பா நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்திலே 15 பிள்ளைகள் இருக்கிறார்கள். And you would have thought that the mother would be a nervous wreck having 15 children in the house. 15 பிள்ளைகளை வைத்து தாய் படாத பாடுபடுகிறார்கள். அவருடைய மண்டையை பித்துக் கொள்ளலாம் போல இருக்கும் என்று நீங்கள் எண்ணலாம். No, இல்லை. The mother sat there like a queen doing nothing. அங்கே பார்த்தீங்கன்னா தாய் ஒரு ராணியை போல ராஜாத்தியை போல நாற்காலியில சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Some daughter is doing the cooking. ஒரு சில மகள்கள் சமையல் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். Another daughter is doing the washing. இன்னொரு மகள் துவைக்கிற பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். Another daughter is cleaning the house. இன்னும் சில மகள்கள் வீட்டை சுத்தம் பண்ணுகிற பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். The boys are working and earning and supporting the house. பையன்மார்கள் நன்றாக வேலை செய்து சம்பாதித்து வீட்டை தாங்குகிறார்கள். And the father and mother are sitting like queens. They have nothing to do. அங்கே பார்த்தால் அப்பா அம்மா ராஜா ராணியை போல சாகசமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்வதற்கு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. I have seen mothers with 2-3 children who are like nervous wrecks. அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தை நான் பார்த்திருக்கேன். 2-3 பிள்ளைகளா இருக்கும். அந்த தாய் படாத பாடுபட்டு கொண்டிருப்பார். Because the children are lazy. ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் சோம்பேறிகளா இருக்காங்க. So that other first family, they trained their children well to do jobs in the house so that all the burden is not on the father and mother. ஆகவே முதலிலே நான் சொன்ன குடும்பத்திலே ஆரம்ப காலங்களிலே பிள்ளை ஒவ்வொரு பொறுப்பையும் எடுப்பதற்கு நன்றாக தாயும் தகப்பனும் பயிற்சி கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். I remember that picture and I say that is how a church should be. நான் இந்த குடும்பத்தை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நம்முடைய சபையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசை கொள்வதுண்டு. There are 2 elders, they are like father and mother. 2 மூப்பர்கள் இருக்கிறார்கள், தகப்பனையும் தாயும் போல. But if each person in that church as they have grown up begins to take more and more responsibility for their younger ones. அங்கே வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் தன்னை காட்டிலும் வயதிலே குறைவாக இருக்கிறவர்களுக்கு பொறுப்பு எடுக்க கற்றுக்கொண்டால், see, like the older girls in that family will bathe the smaller children. சில குடும்பங்களிலே வளர்ந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய தங்கைகளுக்கு தம்பிகளுக்கு குளிப்பாட்டுவார்கள். The father and mother don't have to do it. அப்பா அம்மா அதை செய்ய தேவையில்லை. So if we take different responsibilities in the church, it relieves the burden of the elders. ஆகவே வித்தியாசமான பொறுப்புகளை நாம் எடுக்கும் பொழுது மூப்பர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து அவர்களை நாம் விடுதலையாக்கி விடுகிறோம். But think if the older girls and boys don't do anything, they just sit there and watch television or read books or something like that. வளர்ந்த பிள்ளைகள் எப்பொழுது பார்த்தாலும் உட்கார்ந்து டிவி பார்ப்பது அல்லது கதை புத்தகம் படிப்பது அல்லது உட்கார்ந்து பராக்கு பார்த்துக் கொண்டிருந்தால், father and mother have to run around doing everything. அப்பா அம்மா தான் அங்கேயும் இங்கேயும் ஓடி எல்லா வேலையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. There's something wrong. அப்படியானால் ஏதோ தவறு இருக்கிறது. I remember in our church in Bangalore. பெங்களூரிலே நம்முடைய சபையை நான் எண்ணி பார்க்கிறேன். I told people from the beginning, we are not like a Pentecostal church. ஆரம்பத்திலிருந்தே நான் இந்த சபையினருக்கு சொல்லியிருக்கேன், நாம் ஒரு பெந்தகோஸ்தே சபை போல இல்லை. I am not your pastor. நான் உங்களுடைய பாஸ்டர் கிடையாது. I am not going to come for monthly visits to your house to drink tea and eat biscuits and encourage you. மாதந்தோறும் உங்கள் வீடு சந்தித்து பிஸ்கட்டை சாப்பிட்டு விட்டு காப்பியை குடித்து விட்டு நான் போவதற்கு ஒரு பாஸ்டர் அல்ல என்று சொல்லி இல்லை. And if you are sick, you don't have to call me. நீங்கள் வியாதிப்பட்டால் என்னை தயவு செய்து கூப்பிட வேண்டாம். There are other brothers here. அங்கே மற்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள். I remember one brother told me, ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னது ஞாபகம் வருகிறது. Some years later, பல ஆண்டுகள் கழித்து, சில ஆண்டுகள் கழித்து, who had not understood our ways, who came recently to the church. சமீபத்திலே தான் சபைக்கு அப்பொழுது வந்திருந்தார். நம்முடைய சபையுடைய காரியங்கள் எல்லாம் அவர் விளங்கிக் கொள்ளவில்லை. So he said, Brother Zac, you have not visited my house for 1 year. ஒரு வருஷம் ஆச்சு பிரதர் ஜாக், இன்னும் நீங்க எங்க வீட்டுக்கு வரவே இல்லையே, நீங்க வீடு சந்திக்கவே இல்லையே என்று கேட்டார். I said, you did not visit my house for 1 year also. நானும் சொன்னேன், ஒரு வருஷமாகி நீங்களும் என்னுடைய வீட்டை வந்து பார்க்கவில்லை, சந்திக்கவில்லை என்று சொன்னேன். I said, I'm not your pastor and you're not my pastor. நானும் உங்களுடைய பாஸ்டர் கிடையாது, நீங்களும் என்னுடைய பாஸ்டர் கிடையாது. I'm your brother. நான் உங்களுடைய சகோதரன். And you're my brother. நீங்களும் என்னுடைய சகோதரன். So we have to care for one another. ஆகவே நாம் ஒருவரை பராமரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். If you want a pastor to come and visit you and encourage and sit and treat you like a baby, you must join some Pentecostal church, not this church. மாதந்தோறும் அல்லது அவ்வப்பொழுது பாஸ்டர் உங்களை வீட்டுக்கு வந்து உங்களை விசாரித்து ஜெபித்து அவங்களை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த சபையில இருக்க கூடாது, எங்கள் பெந்தகோஸ்தே சபையில சேர்ந்து விடுங்க. Here everybody's got to work, everybody's a brother. இங்கே ஒவ்வொருவரும் சகோதரர், ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. We don't have any pastors. உங்களுக்கு யாரும் பாஸ்டர் கிடையாது. We have those who are willing to take responsibility like father and mother. தகப்பனை தாயை போல பொறுப்பெடுப்பதற்கு மனமுள்ளவர்களை. What's the difference between a pastor and a father and mother? ஒரு பாஸ்டருக்கும் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன வித்தியாசம்?
Pastor is paid. Father and mother is not paid. பாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, தகப்பனுக்கும் தாய்க்கும் சம்பளம் கிடையாது. Your leaders are not paid. உங்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லை. They sacrifice to serve the children. பிள்ளைகளுக்கு பணி செய்வதற்காக தங்களை தியாகம் செய்கிறார்கள். So it's a great help to them if all the children in the family grow up to take some responsibility. ஆகவே ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுமே வளர வளர வெவ்வேறு பொறுப்புகளை எடுக்க கற்றுக்கொண்டால் அது எவ்வளவு அற்புதமான ஒரு குடும்பமா இருக்கும். So it shouldn't I realize that small babies, those who are newly come to the church, naturally they are like small babies. They can't do anything in a home. புதிதாய் சபைக்கு வருகிறவர்கள் குடும்பத்திலே புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல இருக்கிறார்கள். அவர்கள் எந்த பொறுப்புகளையும் எடுத்து செய்ய முடியாது, பணிகளை செய்ய முடியாது. They need special care. அவர்களுக்கு விசேஷித்த கவனம் தேவை. But if you've been in a church for 4 or 5 years, ஆனால் நீங்கள் 4-5 ஆண்டுகள் சபையில் இருந்திருக்கிறீர்கள் என்றால், and you're not taking any responsibility there, எந்த பொறுப்பையும் நீங்கள் சபையில் எடுக்கவில்லை என்று சொன்னால், I think you should be ashamed of yourself. நீங்கள் உங்களை குறித்து வெட்கப்பட வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். You say nobody told me to do anything. என்ன இதை செய்ய அதை செய்ய யாருமே என்கிட்ட சொல்லலையே என்று சொல்லுகிறீர்களா? No, but you can go and volunteer and say, is there anything I can do? நான் ஏதாவது செய்யட்டுமா என்று சொல்ல நீங்களே மனமும் வந்து ஒரு தொண்டெல்லாம் வந்து கேட்கலாமே. We can't. Maybe you're not able to preach. ஒருவேளை உங்களால பிரசங்கிக்க முடியாமல் இருக்கலாம். I tell people in CFC, நான் பெங்களூர்ல உள்ள சபையில CFC நான் மக்களுக்கு சொல்லுகிறேன். I say there are certain jobs for which you don't need any qualification. சில வேலைகள் இருக்கிறது, அந்த வேலைகளை செய்வதற்கு எந்த ஒரு தகுதியோ பட்டமோ தேவையில்லை. For example, to clean the toilet, anybody can do that. கழிவறை சுத்தம் செய்கிற ஒரு பொறுப்பு யார் வேண்டுமானாலும் செய்யலாம். I've done it in Bangalore myself. பெங்களூர்ல நானே அந்த பணியை செய்திருக்கிறேன். Why can't you do it? Why can't you do it? ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது? So when you do small things, God will lead you to bigger things. சிறு சிறு காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் பெரிய காரியங்களுக்கு உங்களை வழிநடத்துகிறார். And the main thing is, I believe in our church is needed, is for people who have a shepherd heart for those who are younger than them. ஆகவே பிரதானமான தேவை நம்முடைய சபையிலே என்னவென்றால், தங்களை காட்டும் இளையவர்களுக்கு மேய்ப்பன் என்கிற பொறுப்பை எடுக்கக்கூடிய சகோதரர்கள் தேவை. You know, I want to encourage all of you to look at your church and look at all the people who are younger than you in the Lord. ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், உங்கள் சபையை அப்படியே ஏறிட்டு பாருங்கள். உங்களை காட்டிலும் ஆண்டவருக்குள்ளாக இளையவர்கள் யார் என்று நீங்கள் பாருங்கள். Maybe younger in age and younger in Christ. வயதிலே குறைந்தவர்களாயும் கிறிஸ்துவுக்குள்ளாக அப்பொழுதுதான் வந்தவர்களாகவும் இருக்கலாம். And ask God to try and help you to be friendly with some of them. அவர்களிலே ஒரு சிலரோடு கூட ஆண்டவரே எப்படியாவது நான் ஸ்நேகத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டுமே என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். Don't go preaching to them. நேரடியாக அவர்களிடத்தில் போய் பிரசங்கிக்க வேண்டாம். Make friends with them. அவரோடு கூட சிநேகிதர்களாய் மாறிவிடுங்கள். And once you make friends with them, then they'll be able to listen to you much more. அவர்களிடத்திலே நீங்கள் சிநேகிதர்களாய் மாறிவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்பதற்கு இன்னும் ஆவலாய் மாறிவிடுவார்கள். When you talk to children, talk about the things that interest those children. பிள்ளைகளிடத்திலே பேசும்பொழுது பிள்ளைகளுக்கு என்ன விருப்பமா இருக்குமோ சுவாரஸ்யமா இருக்குமோ அதுக்கு பேசுங்கள். And become friendly with them. அந்த பிள்ளைகளோடு கூட நண்பர்களாய் மாறிவிடுங்கள். When I talk to children, நான் பிள்ளைகளிடத்திலே பேசும்போது, you know what I talk about? நான் என்ன பேசுறேன் தெரியுமா? Cricket scores. கிரிக்கெட் ஸ்கோர் பத்தி பேசுவேன். கிரிக்கெட்ல யார் ஜெயிச்சான். I am not interested who is winning and who is losing. A lot of cricket, and every day in the cricket nowadays. ஒவ்வொரு நாளும் இப்ப பாத்தீங்கன்னா 2020 அது நிறைய மேட்ச் நடந்துகிட்டே இருக்கு. யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறான்னு எனக்கு கவலை இல்லை. When I was young, I used to play it, but I don't have time to read all that now. நான் இளைஞனா இருந்த பொழுது கிரிக்கெட் விளையாடினேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் எனக்கு அதற்கு நேரம் இல்லை. But I read a little thing so that I have some information I can talk to younger people. சிறு வாலிபர்களிடத்திலே அல்லது இளைஞர்களிடத்திலே பேசுவதற்கென்றே நான் செய்தித்தாளை படித்து ஒரு சில தகவல்களை சேகரித்துக் கொள்வேன். Then I can talk to them about that. பிறகு அந்த பிள்ளைகளோடு கூட பேசும்பொழுது நான் படித்த சேர்ந்த தகவல்களை குறித்து பரிமாற்றம் செய்வேன். They realize that I want to be their friend. அவை அவர்கள் பரவாயில்லை நம்ம கூட நெருங்கி வருகிறார் என்று அவர்கள் உணர்வார்கள். And then they will listen to me when I speak God's word later. அதற்கு பிறகு நான் அவளோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அப்பொழுதும் அதை கவனிப்பார்கள். Or sometimes when I go to a home, சில சமயத்தில் ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது I talk to the children and I say, what did you study in school last week? போன வாரம் ஸ்கூல்ல என்ன படிச்ச, என்ன டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்பேன். In different subjects they may say something. சில சமயத்துல வித்தியாசமான பாடங்களை தான் சொல்லுவாங்க. And if they are smaller classes, I also know something about that. I can talk to them about that. சின்ன வகுப்பு பிள்ளைங்கன்னா எனக்கும் அந்த பாடம் என்னன்னு தெரியும். அந்த பாடத்தை குறித்து நானும் பேசுவேன். And like that I can become their friend. இப்படி நான் பேசும்பொழுது அவர்களுக்கு நான் நண்பனாய் மாறிவிடுவேன். Talk to them about geography or mathematics or become friends with them. பூகோளத்தை பற்றியும் கணிதத்தை பற்றியும் பேசி அவர்களோடு கூட நான் நண்பனாய் மாறிவிடுவேன். That is Jesus' way. இதுதான் இயேசுவுடைய வழி. When the woman of Samaria came, he said, "Give me some water."
சமாரியா ஸ்திரீ வந்தபொழுது இயேசு எப்படி பேச ஆரம்பித்தார்? எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்டார். So that's the way to begin. இப்படித்தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். So I want to encourage all of you to try and be friends with people in younger people in your church. ஆக உங்கள் சபையிலே உங்களை காட்டும் இளையவர்களிடத்திலே நீங்கள் அப்படியே நண்பர்களாய் மாறிவிடுங்கள். And then gradually you can lead them to a godly life. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவர்களை தேவபக்தியுள்ள வாழ்க்கைக்குள்ள நடத்த முடியும். And that will lift the burden so much from your elders in your church. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மூப்பர்கள் மீது இருக்கக்கூடிய எவ்வளவு பாரத்தை நீங்கள் இறக்கி வைக்கிறவர்களாக இருப்பீர்கள். So why not take this responsibility more seriously in the days to come? ஆகவே ஏன் வரக்கூடிய நாட்களிலே இந்த பொறுப்பை நீங்கள் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள கூடாது? Say, Lord, I really want to be available for you, for your kingdom. ஆண்டவரே, உமக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் நான் எப்பொழுதும் தயாராக இருக்க விரும்புகிறேன். I want to விரும்புகிறேன். do my part to build your church. ஆண்டவரே, என்னுடைய பங்கை நான் செய்து சபையை கட்ட விரும்புகிறேன். Jesus is coming very soon. இயேசு அதிசீக்கிரம் வரப்போகிறார். And we have to do God's work wholeheartedly in these last days. இந்த கடைசி நாட்களிலே முழு இதயத்தோடு கூட தேவனுடைய பணியை நாம் செய்ய And வேண்டும். we have to protect our young men நம்முடைய வாலிப தம்பிமார்களை பாதுகாக்க வேண்டும். going astray into the world. இந்த உலகத்துக்குள்ளாக வழி தவறி செல்வதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். Let's take that seriously. நாம் அதை சீரிய முறையில் எடுத்துக்கொள்வோம். And let's pray. நாம் ஜெபிப்போம். I want you to think for 1 or 2 minutes, just a few seconds. ஒரு சில வினாடிகள் நீங்கள் இதை குறித்து சிந்தித்து பார்க்க முடியாது விரும்புகிறேன். What you can do in your local church. உங்களுடைய ஸ்தல சபையில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். And how you can help somebody there who is younger to you. உங்களை காட்டிலும் வயதிலே குறைவானவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று யோசித்து பாருங்கள். Say, Lord, ஆண்டவரே, please help me. தயவு செய்து எனக்கு உதவி Give me wisdom. எனக்கு ஞானத்தை தாரும். I may not know much, but I want to help others. ஆண்டவரே, எனக்கு அதிகமாக தெரியாவிட்டாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். I'm available. ஆண்டவரே, நான் உமக்கென்று ஆயத்தமாக இருக்கிறேன். Please fill me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. Give me the gifts of the Holy Spirit to serve others. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாத பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. I believe you'll do that. ஆண்டவரே, எப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். Heavenly Father, பரலோக பிதாவே, thank you for all these dear brothers. இந்த அருமையான சகோதரர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. I pray that you will encourage them and strengthen them. ஆண்டவரே, இவர்களை நீர் உற்சாகப்படுத்தி அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். That in many of our churches, many shepherds will rise up. ஆண்டவரே, நம்முடைய பல சபைகளிலே கர்த்தாவே அநேக மேய்ப்பர்கள் எழும்படியாக ஜெபிக்கிறோம். That we will be shepherds to our own boys in our own home. ஆண்டவரே, எங்களுடைய சொந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பையன்மார்களுக்கு ஆண்டவரே நாங்கள் மேய்ப்பர்களாக இருந்து விடட்டும். We live in such evil days. ஆண்டவரே, நாங்கள் தீமை நிறைந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We want to protect our children from going astray. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் வழி விலகி செல்வதிலிருந்து அவர்களை பாதுகாக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. Help us, we pray. எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.